தெலங்கானா இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழக மீனவர் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளால் பார்லிமென்ட் தொடர்ந்து 6வது நாளாக முடங்கியது. புதனன்று காலையில் லோக்சபா கூடியதும் வழக்கம் போல ஆந்திராவைச் சேர்ந்த தெலுங்கானா எதிர்ப்பு மற்றும் ஆதரவு எம்பிக்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டு அவரவர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். அதே நேரத்தில் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான மனித உரிமை மீறல்கள், தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவது போன்ற விவகாரங்களை தமிழக எம்பிக்கள் எழுப்பி கூச்சலிட்டனர். கடும் அமளி நிலவியதால் சபை பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. Statement has been laid on the table of the House. Statement has been laid. The House stands adjourned to meet again at 12 noon. தொடர்ந்து 12 மணிக்கு சபை கூடிய போது தெலுங்கானா எம்பிக்களின் அமளிக்கு மத்தியில் ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே இடைக்கால ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் சபை நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. Madam, I beg to present a statement showing the supplementary demands for grants in respect of budget railways for 13 and 14. The House stands adjourned to meet tomorrow, the 13th February 2014 at 11 a.m. ராஜ்யசபாவிலும் தெலுங்கானாவுக்கு எதிராகவும் ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தியும் தெலுங்கு தேசம், காங்கிரஸ் உறுப்பினர்கள் சபை தலைவர் இருக்கையை முற்றுகையிட்டு ரகளை செய்தனர். கனிமொழி தலைமையில் திமுக உறுப்பினர்களும் மைத்ரேயன் தலைமையில் அதிமுக எம்பிக்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு தமிழக மீனவர்களை காப்பாற்றும்படி போஸ்டர்களை காட்டினர். தொடர்ந்து 3வது நாளாக ராஜ்யசபா செய்தி அறிக்கையை மைத்ரேயன் எம்பி கிழித்து எறிந்து ரகளை செய்தார். தமிழக எம்பிக்கள் தமிழில் தொடர்ந்து கோஷமிட்டுக் கொண்டே இருந்தனர்.